காவேரி கிட்ட விஜய் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. காவேரி மனசு இல்லாமல் அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி யோசிக்கிறாங்க, சாரி விஜய், உங்ககிட்ட குழந்தைய பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் வெள்ளா விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதை பற்றி நான் பேசணுன்னு இருக்கேன். நீங்கள் வெள்ளா விஷயத்தில் ஒரு முடிவு பண்ணால் மட்டும்தான் நான் இதை பற்றி பேசுவேன். நீங்கள் இப்போ பண்ணது போதும் தான், ஆனால் இருந்தாலும் வெண்ணிலாவுக்கு ஒரு வழியை நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதை பற்றி நான் சொல்ல முடியும். அதனால தான் சொல்லலை விஜய், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மனசார வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மனசுலேயே வந்து காவேரி விஜய் வந்து கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, தாத்தா வந்து நானும் கூட வரேன்ப்பா, நம்ம 2 பேரும் போயிட்டு அவரை பார்த்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, யாருமே வீட்டில் இல்லை, இதுதான் சந்தர்ப்பம், எப்படியாவது வந்து வெள்ளாவோட மனசை மாற்றி தீரணும், வெள்ளாவை விடாப்படியே இருக்க வைக்கணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாகவே வந்து காவேரி விஜயம் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. ராகினியும் அவங்க அப்பாவும். ராகினியோட அப்பா வந்து சொல்கிறாரு, பசுபதி இந்த மாதிரி நீ எப்படியாவது வெள்ளாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுமா, அவளுக்கு நான் புரிய வச்சிடறேன், அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து விஜயும் காவேரியும் சேர விடக்கூடாது அப்படின்னோடனே, சரிங்கப்பா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. வீட்டில் வந்து வெள்ளை தனியாக இருக்கா, அவளுக்கும் போர் அடிக்கும்ல, அதனால் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு நைஸாக கூட்டிகிட்டு போகிறாங்க வெள்ளாவை. வெள்ளை வந்து கேட்குறாங்க, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக என் வீட்டுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், என் வீடை பற்றி உனக்கு தெரியாது, இங்கே தான் இருக்குது, என் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் வந்து உனக்கு தேவையான உதவிகளாக செய்வார், நீ வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே வந்து பசுபதி வந்து வெள்ளாவை பார்த்துட்டு, இங்கே பாருமா, நீ எதுக்கு விஜய் விட்டு கொடுக்கணும், உனக்கு சொந்தமானவன், நீயும் விஜயும் அவ்வளோ லவ் பண்ணீங்க, ஆனால் இப்போ விஜய் வந்து அந்த காவேரி தான் முக்கியம்னு சொல்கிறாரு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்னை விட்டு விலைக்கு போன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் அந்த காவேரியால் தான் சொல்கிறாரு, காவேரி இல்லைன்னா சொல்ல மாட்டா, ஏன்னா காவேரி அவ்வளோ மோசமானவ, அவள் தான் பயமுறுத்தி வச்சுருக்கா, அவளுக்கு இது ரைட்ஸே கிடையாது, உனக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஏன்னா விஜய் ஒன்று தான் விரும்பினார், காவேரியை போட்டு தான் கல்யாணமே பண்ணார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பார்த்தல அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே காவேரி அனுப்பிச்சிட்டாரு, ஆனால் காவேரியோட தொல்லை தாங்க முடியல, அதனால தான் காவேரி கூட சேரலான்னு முடிவு பண்ணியிருக்காரு, வேறு ஒன்றும் காவேரி மேலெலாம் எந்த வந்து விருப்பமும் விஜய்க்கு கிடையாது. ஓ அப்படியா, அப்போ அக்ரிமெண்ட் மேரேஜா, ஆமாம், இந்த மேரேஜுக்கெலாம் வேல்யூவே கிடையாது, 1 வருஷம் தான் போட்டாங்க, 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவங்க புருஷன் பொண்டாட்டியே கிடையாது, விஜய் தான் தேவையில்லாமல் உன்னை குழப்ப பார்க்குறாரு, அதனால் நீ விடவே விடாத, காவேரி விஜய் லைஃப்பில் இருக்கே கூடாது, காவேரி இல்லைனா விஜய் உன் வழிக்கு வந்து தானே ஆகணும், அதனால் காவேரி என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணு, நாங்கள் 2 பேரும் உனக்கு பக்க பலமாக இருப்போம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது விஜய் எனக்கு தானா, அப்போ கண்டிப்பாக விஜய் எனக்கு கிடச்சிடுவாரா, கண்டிப்பாக கிடச்சிடுவார், அதுக்கு நான் பொறுப்புமா, என் பொண்ணுமா தான் நீ எனக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து பயங்கே போயிடுறாங்க. சரிங்க, நான் விட மாட்டேன், நீ எப்படியாவது வந்து காவேரியை விஜயோட வாழ்க்கையை விட்டு தருத்தி விடுவேன், நான் தான் விஜயோட வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாப்பா, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எப்படிலாம் வந்து பேசுகிறா இந்த வெண்ணிலான்னு சொல்லிட்டு, பார்த்தம்மா பயங்கரமான ஆளாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. பசுபதி வந்து வந்துகிட்டே இருக்காரு. அப்போ காவேரி வந்துகிட்டே இருக்காங்க ரோட்டில். பசுபதி வந்து பார்த்துடுறாரு, வண்டியை நிறுத்துறாரு. காவேரி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதை பார்த்துட்டு பசுபதி பார்த்து முறைச்சிட்டு போக பார்க்குறாங்க. காவேரி ஒரு நிமிஷம் நில்லுமா, இங்கே பாரு, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, என் ஃப்ரெண்டோட பொண்ணு இல்லை, நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா, இதுக்கப்புறம் விஜய் உனக்கு இல்லை போட்டிருக்கே, அந்த பொண்ணு நினைவெல்லாம் திரும்பி விஜய் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா போட்டிருக்கே, அவங்க வாழ்க்கையை நினச்சா அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எப்படியாவது வெளில மனசு கிடச்சி சேர்ந்து எப்படியாவது எனக்கும் விஜய்க்கும் நிறைய பிரச்சனை உண்டாக்கணும் தானே இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கீங்க, வெளில அவங்க பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்காங்க, இதுவும் எனக்கு நல்லாவே தெரியும், சாவி எங்கேருந்து வந்ததுன்னு இப்போ தானே புரியுது, வெளில ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்கன்னு இப்போ தான் எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நீ கூட்டணி வச்சு எப்படி பிரச்சனை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக விஜயும் என்னையும் பிரிக்கவே முடியாது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட, உன்னை விஜயும் கண்டிப்பாக பிரித்து காட்டுறேன், அதையும் பார்க்கலாம், என் விஜயை என் புருஷனை என்கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சொல்கிறது கேட்டு பசுபதி செமையாக டென்ஷனாக எப்படி நிற்கிறாரு.